இது ஓடுதா இப்படியே அப்பப்போ இல்லை நிற்க வை. நான் சொல்கிறப்போ இல்லை நீங்கள் வந்து நான் சைலண்ட் இருக்கிறப்ப ஆன் பண்ணுங்க. நான் மைக் பிடிச்சாலே நீங்கள் வீடியோ எடுக்கணும். இல்லையா சிங்கி தெரியுமா? சிங்கு பல்ல 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 தெரியுமா? அவங்க அலையில சொல்கிறது தெரியுமா? தெரியாதா? நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லலாம். சிங்கு எப்படி அலையில சொல்லிட்டேமா? சும்மா கூட்டத்துக்கு கோயில் நம்ம கூட்டத்துக்கு கோயில் அடிக்கிற போல அலையிலையா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அலே அடி வைக்கிறது ஒரு நாள் அலையா அலையா. அப்போதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வந்திருந்து ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் இத்தனை பேர் இந்த இருளில் இங்கே வந்து உட்கார முடியாது. என்ன காரணத்தில் நீ வந்திருக்கிறியோ நம்ம ஆண்டவர் அதோட திரும்ப ஆசிரிக்கிற தெய்வம் தான் நம்ம ஆண்டவர். இல்லையா சிங்களா இல்லை திரும்ப இல்லையா? யோபுக்கு எப்படி திருவிழா கொடுத்தாரோ அந்த தரிசனம் ஆசீர்வாதம் அந்த வல்லமை அந்த பவர் ஆண்டவரே சாட்சி சொன்னாங்க. யோபு போல யாருமே இல்லை இல்லையா? அப்போ யோபுக்கு வந்த சோதனை எப்படி தெரியுமா? யாருமே வராது அந்த சோதனை இல்லையா? உண்மை இல்லையா? யாருமே வராது. ஆனால் ஏசப்ப பார்த்துச்சா இல்லையா? ஏசப்ப சிலை எடுத்து போகிறப்ப காரி கூப்பிடுறாங்க. ஏசப்ப என்ன சொல்றாங்க? பிதாவே தன் அறியாத பாவத்துக்கு மன்னிமான்னு. இப்போ உங்கள் மேலே கொஞ்சம் பேர் தொப்புனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லு சாமி, இந்த கண்ணத்தை அடித்தா மர கண்ணத்துக்குள்ள சொன்னார் ஆண்டவர். ஆனால் நம்மளாம் ஏதோ ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு காரியம் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம இங்கே வந்துருக்குறோம் இல்லையா? ஆனால் பேரு அங்கே இருக்கிறவங்க இந்த 12 சீசனும் அப்புறம் யோபு அவங்களாம் எந்த நோக்கம் இல்லை. அவர் கொடுக்குறாரு, அப்படி எடுக்கிறாரு, அவ்வளோதான். இந்த பூமியில் நம்ம வாயிலதே பெரிய ஒரு நோக்கம் இல்லையா? அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பேராசைக்கு இடம். நம்மளாலாம் பேராசை, ஏதோ ஒரு வியாதி போகணும், ஏதோ ஒரு கடிக்கும் சச்சில் வந்து ஏதோ ஒன்று நினைச்சு தான் வரும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லையா? அப்போ இருந்து பரிசுத்தம் வந்தார் இல்லையா? அவரை பார்த்தா போதும், அவரோட இருந்தால் போதும், அவர் நெகழ்பட்ட போதும் நினைக்கிறவங்க இருந்தாங்க இல்லையா? குறைகள் சொல்கிறவங்க இல்லை அப்போ இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ இப்போ இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா? அப்போ இருந்துச்சு குறைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, தவறுகள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நோவா காலத்தில் இருந்துச்சு இல்லையா? இதோட மோசமாக இருந்துச்சு நோவா காலத்தில். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வேற லெவல் மாற்ற போகிறாரு. நம்பிக்கை இருக்கிற ஒரு அடையாளம் சொல்லியிருக்காங்க. வேற லெவல் சொல்ல எப்படி வேற மாதிரி உலகத்துக்கு உங்களுக்கு வேற மாதிரி மாற்றிடுவாரு. நான் இது மேக்கப் தான் மேலே, இதோடு மோசமான ஆளை நான் இருந்தேன். மாதக்கணக்கில் குளிக்க மாட்டேன். எத்தனை கணக்க? மாதக்கணக்கு குளிக்க மாட்டேன். நல்லா ஜிங்கு ஓட்டப்படு 54 வயசாகுது. ஃபுல்லான ட்ரிங்கில் இருப்பேன். அவ்வளோ கெலிஜியாக இருப்பேன். நீ பாத்ரூம் போனால் தண்ணி எடுத்து போவோம். நான் பாத்ரூம் போனால் கிழிஞ்சு போனால் துணி அதெல்லாம் துளிச்சு போகணும், வாசனை அடிக்கும். நீ போய் பஸ்ஸில் சீட் பிடிக்க சொன்னால் ஓடி போய் சீட் பிடிக்கணும். நம்மளாம் நடந்து போனால் போகணும். 4 பேருக்கு வாந்தி போய்ட்டு வந்துடும். அப்படி உட்காந்து வெத்தலை பார்க்க தூக்கினே போவோம். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து ஆண்டவர் மாத்திர சொன்னால், நீ 2 வேளை குளிக்கிற, 3 வேளை சாப்பிட, உங்களை எவ்வளோ பேர் மாற்ற போகிறாங்க, உங்களை எவ்வளோ நேசிச்சுப்பாங்க இல்லையா? ஒன்றுக்கு உதாத பாத்திரம் ஏணி வச்சாலும் ஏசப்ப எங்களுக்கு எட்டாது. அல்ல சாமியோ, இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் எடுத்து வந்து இவ்வளோ மத்தியில் உட்கார வைக்கிறார் சொன்னான், நிற்க வைக்கிறார் சொன்னால், உங்களை எங்கே நிற்க வைப்பார்? செஞ்சு பாருங்க இல்லையா? உங்களை ஆண்டவர் வேறு லெவலில் வச்சுருப்பார். எல்லாம் முட்டி இருந்தால் முட்டி போடுங்க சாமியும், முனைக்கால் போடுங்க. இல்லை வீட்டில் இருந்தால் எடுத்து வந்து டைப் பண்ணி போடுங்க. என்றைக்கு 2000 வருஷம் ஆச்சோ சில ஜென்மம் போடுறதை மறந்துட்டாங்க. அதை வீட்டுக்கு கொரோனா தேடி வருது சாமி, நோயெல்லாம் தேடி வருது. ஏன் வியாதி தேடி வருது சொன்னால், நம்ம முட்டி முட்டி ஜெபம் பண்ணுறதில்ல, நம்ம அதிகார தேவைகளை தேடுறதில்லை. நம்ம உன்னோட கொலைகள் தேடுவோம், உன்னோட கதையை தேடுவோம், உன்னோட என்ன வீட்டில் என்ன நடக்குது தொங்கி தொங்கி பார்ப்போம் இல்லையா? ஆமாம், வேறு விஷயம் சொல்ல சீரியல் பார்ப்போம், கதை பார்ப்போம், நாடகம் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஆனால் நம்ம யாரை பார்க்கக்கூடாதோ அவரை பார்க்க மாட்டோம் இல்லையா? நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையா? நம்ம ஏன் உங்களை முட்டி போட்டு சொன்னால் 2440 பாஷையில்
ஆண்டவர் பேசியிருக்கிறார் இல்லையா? எழுத்து இருக்குது இல்லையா? எழுத்து இல்லாத பாஷை அநேக பாஷை இருக்குது. அதில் எங்களோட பாஷை அந்நிய பாஷை. என் பாஷைக்கு எழுத்து இல்லை இல்லையா? இப்போ என் பாஷையில் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க இல்லையா? இப்போ உன் பாஷையில் மனசாக ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ண நான் என் ஜெபம் எனக்கு தான் பண்ணுவேன் இல்லையா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாம்சமான ஆர்வமும் பேசக்கூடாது, முடக்காய் பாசம் பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியாளர் பேசணும் இல்லையா? அப்படி உங்கள் வலதுக்கு என்னை காட்டுங்க. என்னக்காக எப்போ நான் ஜெபம் பண்ணல, என் ஜெபமெல்லாம் உங்களுக்காக தான். நல்லா உங்கள் கையை என்னை காட்டுங்க. பரலோகமச்சதே பிதா குமாரன் பரிசுத்த லோகிமா ரத்தமா சாபமா கஷ்டமா கடன் தொல்லமா జాతకమా మంత్రమా సహాయం దవాడి విడుదల కని తు అతిశయం అద్భుతం కర్ మన మల్తి తు బాత్ కర్ యేసు నామ జపపితా కూర్చున్న పితావే ఆమేన్. ఒకళ్ళ స్వామి ఓ స్వామి ఫోటో స్వామి ఒక పాట Somebody